இன்றைக்கி யூனிட் 6ல் ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்குறோம். இதை முடித்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில காப்பியங்கள் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வேறு சில காப்பியங்கள், கம்ப ராமாயணம், இந்த மாதிரியான காப்பியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அது முடித்ததுக்கப்புறம் பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம போவோம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஐஞ்சிறுங்காப்பியங்கள் போட்டுக்கோங்க. அனைத்து சமண காப்பியங்களும், அதாவது இப்போது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே சமண காப்பியம் தான். புரியுதா? ஆனால் ஐம்பெருங்காப்பியங்களில் எப்படி இருந்துச்சு? மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம், மீதி இருக்கக்கூடிய 3 சமண காப்பியம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ஐஞ்சிறுங்காப்பியம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய 5 காப்பியங்களுமே என்னது? சமணம் தான். பௌத்த காப்பியம்னு எதுவுமே கிடையாது. புரியுதா? அதே மாதிரி இந்த ஐஞ்சிறு காப்பியம் என்னும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எப்படி ஐம்பெருங்காப்பியம்ங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தது கந்தப்ப தேசிகர் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போல திருத்தணிகை உலால. அது மாதிரி ஐஞ்சிறு காப்பியம் என்னும் வழக்கத்தை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? ஐஞ்சிறு காப்பியம் என்னும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார் இவர் தான் வந்து ஐஞ்சிறு காப்பியம் அப்படிங்கிற வழக்கத்தை வந்து உண்டாக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சி.வை. தாமோதரனார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு நூலாக பார்த்துடலாம். அடுத்தது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உதயன குமார காவியம். கமெண்ட்டில் போடுறோம் பாருங்க. உதயன குமார காவியம். இந்த உதயன குமார காவியம் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியாது. உதயன குமார காவியம் இந்த நூலோட ஆசிரியர் பெயர் தெரியாது. இதில் மொத்தம் 6 காண்டம் இருக்குது. இந்த நூலில் 6 காண்டங்கள் இருக்குது. அதே மாதிரி 367 பாடல்கள் இருக்குது. 367 பாடல்கள் இந்த நூலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா உஜ்ஜயினி நாட்டோட வளம் மற்றும் பெருமை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. உஜ்ஜயினி நாட்டின் வளம் மற்றும் பெருமை. உஜ்ஜயினி நாட்டின் வளம் மற்றும் பெருமை பற்றி பேசக்கூடிய நூல். உஜ்ஜயினி நாட்டின் வளம் மற்றும் பெருமையை பற்றி பேசக்கூடிய நூல் தான் என்ன அப்படின்னா உதயனகுமார காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காப்பியம். இந்த நூலோடைய முதற் பகுதி வந்து உதயணன் அப்படிங்கிற ஒருத்தரோட வரலாறையும் அதோட பிற்பகுதி அவரோட மகன் நரவாகனனுடைய வரலாறையும் பேசுது. அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படிக்க தேவையில்லை, ஏன்னா இதிலெல்லாம் கொஷின் வந்து பெருசாக வராது. என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஐஞ்சிறு காப்பியமே பார்க்குறோம். இதில் வந்து நீலகேசியில் தான் மேக்ஸிமம் கொஷின் வரலாம். இல்லை அப்படின்னா சூளாமணி, யசோதர காவியம். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இரண்டாவது காப்பியம் என்னென்னா நாககுமார காப்பியம். காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாககுமார காவியம். அது என்ன நாககுமார காவியம் அப்படின்னா இதுக்கு வேறு பெயர் இருக்குது. நாக பஞ்சமி கதை. இதுக்கும் ஆசிரியர் பெயர்லாம் தெரியாது. இதுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா நாக பஞ்சமி கதை. நாக பஞ்சமி கதை இதோட வேறு பெயர் நாக பஞ்சமி கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சருக்கம் இருக்கும். இந்த நூலில் 5 சருக்கங்களும் 170 விருத்தப்பாக்களும் இருக்கும்னு சொல்கிறாங்க. 170 விருத்தப்பா. 5 சருக்கங்களும் 170 விருத்தப்பாக்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நீலகேசி. 3வது நூல் வந்து நீலகேசி. இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முதலாவது தருக்க நூல் அப்படின்னு எழுதிவாங்க. நீலகேசிங்கிறது முதலாவது தருக்க நூல். நீலகேசி அப்படிங்கிறது முதலாவது தருக்க நூல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீலகேசிங்கிறது முதலாவது தருக்க நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
குண்டலகேசிக்கு மறுப்பு நூல் நீலகேசி. குண்டலகேசிக்கு மறுப்பு நூல் தான் வந்து நீலகேசி அப்படின்னு ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். குண்டலகேசிக்கு மறுப்பு நூல். இதுக்கு வேறு பெயரும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி தெருட்டு அப்படின்னு சொல்லுவோம். நீலகேசி தெருட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேறு பெயர் நீலகேசி தெருட்டு. அதே மாதிரி இதில் வந்து கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 894 பாடல்கள். 894 பாடல்கள் இருக்குது மொத்தமாக. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து, கடவுள் வாழ்த்து உட்பட 894 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 894 பாடல். அதே மாதிரி 10 சருக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சருக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10. நீலகேசியில் இருக்கக்கூடியது மொத்தம் எத்தனை சருக்கங்கள் அப்படின்னா 10 சருக்கங்கள் இருக்குது. அதுக்கடுத்து இதோட உரை ஆசிரியர் யாரு அப்படின்னா, உரை ஆசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் அப்படின்னு சொல்லுவோம். சமய திவாகர வாமன முனிவர் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. சமய திவாகர வாமன முனிவர், இவர் தான் வந்து இந்த நூலுடைய உரை ஆசிரியர். புரியா? சமய திவாகர வாமன முனிவருங்கிறவர் தான் இதோடைய உரை ஆசிரியர். இவர் இந்த நூலுக்கு உரை எழுதியிருப்பார் இல்லையா, எழுதிட்டு இந்த நூலுக்கு இவர் வச்ச பெயர் என்ன அப்படின்னா சமய திவாகர விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வச்ச பேர் சமய திவாகர விருத்தி அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. சமய திவாகர விருத்தி அப்படிங்கிறது இவர் வச்ச நேம். சமய திவாகர விருத்தி. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீலகேசி பொறுத்த வரைக்கும், சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் அப்படின்னு சொல்றாங்க. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். அதே மாதிரி சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் அப்படின்னு சொல்றாங்க. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் அப்படின்னு சொல்லலாம். தருக்க நூல். இதில் ஒரு பாடல் வரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பாடல் வரிகள். தீர்வனவும் தீரா திறத்தனவும் தீர்வனவும் தீரா திறத்தனவும் தீர்வனவும் தீரா திறத்தனவும் ஊர்வனவும் போலாது
ஊர்வனவும் போலாது உவசமத்தின் உய்ப்பனவும். உவசமத்தின் உய்ப்பனவும். இது மொத்தமாக 2 லைனும் சேர்ந்தது ஒரே பாடல் தான். அதாவது தீர்வனவும் தீரா திறத்தனவும். செய்மருந்தின் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கோங்க. தீர்வனவும் தீரா திறத்தனவும்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து செய்மருந்தின் ஊர்வனவும் போலாது ஓசமத்தின் உய்ப்பனவும் அப்படின்னு வரணும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு பாட்டு. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார். ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார். பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே. பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. இது ஒரு பாடல் வரி. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் வரி எழுதிக்கோங்க. இது எழுதி முடித்ததுக்கப்புறம் நீலகேசி கூறும் மும்மருந்துகள் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. நீலகேசியில் ஒரு 3 மருந்துகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா மும்மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகேசி குறிப்பிடக்கூடிய மருந்துகள் இல்லை நீலகேசி குறிப்பிடும் மருந்துகள்னு மட்டும் போட்டுக்கோங்க. நற்காட்சி, அதாவது நல்லறிவு, நற்காட்சி, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இதுதான் நீலகேசி குறிப்பிடக்கூடிய மருந்துகள். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இந்த 3 மருந்து தான் நீலகேசி குறிப்பிடக்கூடிய மருந்து. அடுத்த நூல் என்னன்னா சூளாமணி. சூளாமணியோட ஆசிரியர் யார் அப்படின்னா தோளாமொழி தேவர். தோளாமொழி தேவருங்கிறவர் தான் சூளாமணிங்கிற நூலுடைய ஆசிரியர். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 12 காண்டங்கள் இருக்கு. 12 காண்டம். 12 காண்டமும் 2131 பாடல்களும் இருக்குது. விருத்தப்பான்னு சொல்லுவோம் இல்லையா பாடல்கள். 12 காண்டமும் 2131 விருத்தப்பாவும் இருக்குது சூளாமணியில். இந்த நூல் இப்போ யாரை பற்றி பேசுது அப்படின்னா திவிட்டன் விஜயன் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுது. அந்தளவுக்கு தெரிய வேண்டாம், இந்த நூலில் பெருசாக கேள்வி நமக்கு வராது. அடுத்து யசோதர காவியம். இந்த நூலில் கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது ஸ்கூல் இந்த பள்ளி புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. யசோதர காவியம். யசோதர காவியம் பொறுத்த வரைக்கும் இது தமிழ் நூல் கிடையாது. இது வடமொழியில் எழுதின நூலை மொழிபெயர்த்து தமிழில் யசோதர காவியம்ங்கிற பெயரில் நூலாக எழுதியிருக்காங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா யசோதர சரிதம் அப்படிங்கிற பெயரில் புட்பந்தருங்கிறவர் எழுதியிருப்பார். புட்பந்தர் அப்படிங்கிறவர் வடமொழியில் யசோதர சரிதம்ங்கிற பேரில் எழுதியிருப்பார். யசோதர சரிதம். அதை தான் தமிழில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யசோதர காவியம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. யசோதர காவியம். அதுக்கடுத்து
இந்த நூலில் 5 சருக்கம் இருக்குது. மொத்தமாக 5 சருக்கம் இருக்குது இந்த நூலில். 5 சருக்கம். பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னா 320 அல்லது 330ன்னு சொல்கிறாங்க. 320ன்னு சொல்கிறாங்க, 330ன்னு சொல்கிறாங்க இதோட பாடல்களோட எண்ணிக்கை. அதனால் நீங்கள் ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கண்டென்ட் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. அபய ருசி, கமெண்ட்லேயும் போடுறேன். அபய ருசி என்பான், அபய ருசி என்பான் ஔதய நாட்டு, அபய ருசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரி தத்தனுக்கு, மன்னன் மாரி தத்தனுக்கு தம் பழம் பிறப்பு பற்றி, கமெண்ட்ல இருக்கு, தம் பழம் பிறப்பு பற்றி உணர்த்தி, தம் பழம் பிறப்பு பற்றி உணர்த்தி சமண நெறிப்படுத்திய, சமண நெறிப்படுத்திய வரலாறை விளக்கும் நூல், வரலாற்றை விளக்கக்கூடிய நூல். புரியுதா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. கேட்டால் இதுதான் கேட்பாங்க. அபய ருசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரி தத்தனுக்கு தம் பழம் பிறப்பு உணர்த்தி சமண நெறிப்படுத்திய வரலாற்றை விளக்கும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். அது யசோதர காவியம் அப்படின்னு. இந்த கண்டென்ட் கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் பாடல் வரி அப்படின்னா பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியது. தமிழ் புத்தகத்தில் ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாடல் வரி எழுதிக்கோங்க. இதோட நமக்கு வந்து ஐஞ்சிறு காப்பியம் அப்படிங்கிற கான்செப்டும் முடியுது. ஐஞ்சிறு காப்பியம் அப்படிங்கிறது இந்த நூலோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது பெருங்கதைன்னு ஒரு நூல். பெருங்கதை இது ஐஞ்சிறுங்காப்பியம் கிடையாது, இது தனியாக. இது வந்து வடமொழி காப்பியம், வடநாட்டு காப்பியம். பெருங்கதை இந்த பெருங்கதைங்கிற நூல் தமிழில் பெருங்கதை, ஆனால் இதுவுமே வந்து வடநாட்டு நூல் தான். வடநாட்டில் இது என்னென்னா புருகத் கதா அப்படின்னு சொல்கிறாங்க. புருகத் கதா அப்படிங்கிற பெயரில் எழுதப்பட்ட நூல். இது வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா குணாத்தியர். புருகத் கதாங்கிற ஒரு நூல் எழுதினது யார் அப்படின்னா குணாத்தியர். புருகத் கதாங்கிறது நூலோட பேர். வடமொழியில் எழுதினது யாருன்னா குணாட்டியர் அப்படிங்கிறவர். எந்த மொழியில் அப்படின்னா பைசாச மொழி. பைசாச மொழியில் குணாத்தியருங்கிறவர் புருகத் கதா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலை தான் பெருங்கதை அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. புரியுதா? குணாத்தியருங்கிறவர் புருகத் கதான்னு ஒரு நூலை பைசாச மொழியில் எழுதியிருக்காரு. அந்த நூலை தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கம்பராமாயணம். கம்பராமாயணம் போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு காப்பியம் தான், அதனால அதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கம்பராமாயணம் பார்ப்போம். அடுத்தது பெரிய புராணம் பார்ப்போம். ஸோ கம்பராமாயணம் இப்போ பார்த்துடலாம். கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ராமாயணம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்கணும். வடமொழியில் வால்மீகி அப்படிங்கிறவர் எழுதினது தான் ராமாயணம். வடமொழியில் வால்மீகி அப்படிங்கிறவர் எழுதினது தான் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூல்.
அந்த நூலை, வடமொழினாலே சமஸ்கிருதம், இந்த வடமொழியில் ராமாயணம்ங்கிற பெயரில் வால்மீகிங்கிறவர் எழுதின நூல் தான் கம்ப ராமாயணம். இந்த நூலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முதல் நூலாக கொண்டு, இந்த நூலை முதல் நூலாக கொண்டு கம்பர் வந்து தமிழில் எழுதுனதுனால இது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கம்பர் எழுதுனதுனால அதை நம்ம கம்பராமாயணம்னு சொல்கிறோம். ஆனால் இதை கம்பர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணலை, அதாவது மொழிபெயர்ப்பு பண்ணலை இந்த நூலை, பட் ஆனால் தழுவல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையில் சில மாறுபாடுகளை அவர் கொடுத்துருக்காரு. அவரோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சில மாறுபாடுகளை கொடுத்து எழுதினதுனால அதை நம்ம மொழிபெயர்ப்புன்னு சொல்ல மாட்டோம், தழுவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தழுவல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இது ஒரு தழுவல் நூல். ஏன்னா மூல கதையை வந்து தெளிவாக படிச்சுட்டு அதோடைய கருத்துக்கள் மாறாமல், உட்கருத்து மாறாமல் இவர் வந்து அந்த கான்செப்டை வச்சு வேறு மாதிரி எழுதியிருக்காரு. அதனால் இது நம்ம வந்து தழுவல் நூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்ப ராமாயணத்துடைய ஆசிரியர் கம்பர், ராமாயணத்தோட ஆசிரியர் வால்மீகி. இதில் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். கம்பர் இந்த நூலை எந்த நூற்றாண்டில் எழுதுகிறாரு அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறார். இந்த நூல் வந்து எழுதப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டில் கம்பரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் கம்பராமாயணம். ஆனால் இதுக்கு வந்து கம்பர் இட்ட பெயர் வந்து கம்பராமாயணம் கிடையாது. தெளிவாக எழுதிக்கோங்க. கம்பர் இட்ட பெயர், இந்த நூலுக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம். ராம அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நூலுக்கு கம்பர் இட்ட பெயர் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம். கம்பர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது கம்பர் பிறந்த ஊர் சோழ நாட்டு திருவழுந்தூர். சோழ நாட்டு திருவழுந்தூர். சோழ நாட்டு திருவழுந்தூர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிறந்த ஊர் சோழ நாட்டு திருவழுந்தூர். இவருடைய தந்தை ஆதித்தனார். இவருடைய தந்தை யாரு அப்படின்னா ஆதித்தனார் அப்படிங்கிறவர் தான் இவருடைய தந்தை. கம்பருடைய தந்தை ஆதித்தனார். கம்பர் இறந்த ஊர் கம்பர் இறந்த ஊர் அப்படின்னா பாண்டி நாட்டு நாட்டரசன் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி நாட்டு நாட்டரசன் கோட்டை. இவர் இறந்த ஊர் அப்படின்னா பாண்டி நாட்டு நாட்டரசன் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. கம்பர் இறந்த ஊர். கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அடுத்து கம்பர் ராமாயணத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். நூல் அமைப்புன்னு போட்டுக்கோங்க. நூல் அமைப்பு, இந்த நூல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நூல் அமைப்பு அப்படின்னு போட்டிங்கன்னா 6 காண்டம். மொத்தமாக கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடியது 6 காண்டம் இருக்குது. 113 படலம் இருக்குது. 6 காண்டம், 113 படலம். ஆக்சுவலி இந்த படலம் வந்து சில இடங்களில் 118ன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க ஒரு டைம். ரெண்டுமே எழுதிக்கோங்க. அல்லது 113 படலம் அல்லது 118 படலம். 113 படலம் அல்லது 118ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேல்யூவில் எது கொடுத்தாலுமே கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னா 10,000
569 அல்லது இதுலேயுமே வந்து சேஞ்சஸ் இருக்குது. இதுலேயுமே 2 வேல்யூ இருக்குது. 10,569 அல்லது 10,589. பாடல்களோட எண்ணிக்கை 10,569 அல்லது 10,589 அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. படலம் எப்படி 113 அல்லது 118 அதே மாதிரி பாடல்களோட எண்ணிக்கையும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அல்லதுன்னு போட்டுக்கோங்க. இது வந்தாலும் கரெக்டு தான், அது வந்தாலும் கரெக்டு தான். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். அதை தாண்டி வேறு ஏதாவது வருது அப்படின்னா அது தப்பாக கொடுத்துருக்காங்கங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இவரை பற்றின சில புகழ் பார்த்துடலாம். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இந்த புகழ் யாருக்குரியதுன்னா கம்பருக்குரிய புகழ் அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. விருத்தம் எனும் உயர் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படிங்கிற புகழ் வந்து கம்பருக்கு உரியது அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு ஒரு புகழ் இருக்குது இவருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். இந்த மூணுமே அவருக்குரிய புகழ் மொழிகள். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். அதுக்கடுத்து இவருடைய நூல்கள். கம்பராமாயணத்தை தவிர வேறு என்ன நூல்கள்லாம் கம்பர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். கம்பர் எழுதிய நூல்கள் என்னெல்லாம் நூல்கள்? சரஸ்வதி அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், திருக்கை வழக்கம், ஏர் 70, திருக்கை வழக்கம், ஏர் 70, அடுத்து சிலை 70, ஏர் 70, சிலை 70. இந்த 5 நூல்களும் இவர் எழுதின மற்ற நூல்கள். கம்பராமாயணத்தை தவிர வேற என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா இந்த 5 நூல்கள். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 இது எல்லாமே கம்பர் எழுதின வேறு நூல்கள். அடுத்தது ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் காண்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமாக 6 காண்டம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது என்னென்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம், அப்படி யுத்த காண்டம் அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்துடைய மணிமுடியாக திகழக்கூடிய காண்டம் எதுன்னு கேட்பாங்க. ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் காண்டம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்க. ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் காண்டம் எது அப்படின்னா சுந்தர காண்டம். சுந்தர காண்டம் இதுதான் ராமாயணத்தின் மணிமுடியாக திகழக்கூடியது, சுந்தர காண்டம். அதே மாதிரி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு ஒருத்தர் பாடல் பாடியிருப்பார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், இதை வந்து பாரதியார் பாடியிருப்பார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், இதை பாடினது யாருன்னா பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படிங்கிற லைனை பாடினது பாரதியார். கம்பர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே வேற யாரெல்லாம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரு லைன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சமகாலத்தவர்கள் யார் யாருன்னு சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. கம்பர், சமகாலத்தவர்கள் அப்படின்னு போட்டு கம்பர், புகழேந்தி புலவர்,
புகழேந்தி புலவர், கம்பர் புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர் கம்பர் புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் கம்பர் புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆத்திசூடி அப்படின்னு சொல்றோம்ல ஒரு நூல், அந்த நூலில் இச்சு வருமா வராதா? ஆத்திச்சூடி அப்படின்னு வருமா, ஆத்திசூடின்னு வருமா? எது கரெக்டு? இச்சு வருமா வராதா? வேறாவது சொல்லுங்க பார்ப்போம். ஆத்திசூடியா ஆத்திச்சூடியா? நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் பாருங்க. ஆத்திசூடின்னு ஒன்று போட்டிருக்கேன், ஆத்திச்சூடின்னு ஒன்று போட்டிருக்கேன். அதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மீதி வேற 3 பேர், மீதி 3 பேர் என்ன சொல்றீங்க? இச்சு வருமா வராது ஆத்திச்சூடிக்கு? சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க மீதி இருக்கிறவங்களும். வந்தனா வரும். ஓகே, மற்றவங்க இன்னும் 2 பேர் இருக்கீங்க. யாழினியும் யோகேஷும் கமெண்ட் பண்ணுங்க. ஆத்திச்சூடியில் இச்சு வருமா வராதா? வராதுன்னு யாழினி சொல்கிறாங்க. லோகேஷ் வரும்னு சொல்கிறீங்க, மற்ற எல்லாருமே வரும்னு சொல்கிறீங்க, யாழினி மட்டும் வராதுன்னு சொல்கிறாங்க. அருண் வரும். ஓகே, யாழினி மட்டும்தான் வராதுன்னு சொல்கிறாங்க, மற்ற எல்லாருமே வரும்னு தான் சொல்கிறீங்க. பட் ஆன்சர் வந்து வராது, ஆத்திசூடின்னு தான் வரும், இச்சு வராது. இச்சு போட்டால் அது தப்பு. ஆத்திசூடிக்கு 2 வார்த்தைக்கும் இடையில் இச்சு வராது. ஓகேவா? அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். கிளியரா? அடுத்தது உலகில் ஒரு கண்டென்ட் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்தாலும், உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்தாலும் திருக்குறளும் ராமாயணமும், திருக்குறளும் கம்ப ராமாயணமும் இருந்தால், திருக்குறளும் கம்ப ராமாயணமும் இருந்தால், திருக்குறளும் கம்ப ராமாயணமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம். புரியுதா? திருக்குறளும் கம்ப ராமாயணமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்தாலும் திருக்குறளும் கம்ப ராமாயணமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். கால்டுவெல் அப்படிங்கிறவர் தான் இந்த கண்டென்ட்டை சொல்லியிருப்பார். உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்தாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். எழுதியாச்சா? அடுத்தது நம்ம வந்து 6 காண்டம் அப்படின்னு பார்த்தோமா? கம்பராமாயணத்தில் மொத்தமாக 6 காண்டம் இருக்குன்னு பார்த்தோம். பட் 7வது காண்டமாக ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கம்பர் எழுதுனது கிடையாது, ஒட்டக்கூத்தர் எழுதுனது. 7ஆம் காண்டம் அப்படின்னு சொல்கிறோம். 6 காண்டத்துடைய நேம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். 7ஆம் காண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகாண்டம் 7ஆம் காண்டம் அப்படிங்கிறது உத்தரகாண்டம். இந்த உத்தரகாண்டத்தை எழுதினது யாரு அப்படின்னா உத்தரகாண்டம். இதை எழுதினது யாருன்னா ஒட்டக்கூத்தர். இவர் காலத்திலே வாழ்ந்த ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறவர் தான் இந்த உத்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய 7ஆம் காண்டத்தை எழுதியிருப்பார். கிளியரா? அடுத்தது இந்த காப்பியத்துடைய சுருக்கம் பார்க்கலாம். மொத்தம் 6 காண்டமா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம்,
சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இதுதான் நமக்கு வந்து அந்த 6 காண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 6 காண்டம்லையும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எழுதலாம் வேண்டாம். இந்த கதையே இந்த 6 காண்டத்துக்கு கீழே தான் சொல்ல போகிறோம். சிம்பிளாக நான் முடிக்கிறேன் பாருங்கள். காப்பியத்தோட சுருக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே ஃபஸ்ட்டு பாலகாண்டம். பாலகாண்டமில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, அயோத்தி நகர் அரசனான தசரதனுக்கு ராமன், பரதன், லக்வன், சத்ருகன் இந்த 4 மகன்கள் பிறக்கிறதும், அதே மாதிரி ராமன் வந்து தன்னோட வில்ல வளைச்சி சீதையை திருமணம் முடிக்கிறதும், இது எல்லாமே வந்து பாலகாண்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அயோத்தியா காண்டம் பொறுத்த வரைக்கும் கைகேயி கேட்ட, அதாவது கைகேயினா யாரு? தசரதனுடைய மனைவி. அந்த கைகேயி கேட்ட 2 வரங்களில் ராமன் காடரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அயோத்தியா காண்டம். அடுத்து ஆரண்ய காண்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராவணன் சீதையை கடத்திட்டு போகிறது ஆரண்ய காண்டம். கிட்கிந்தா காண்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீதையை தேடி செல்லக்கூடிய ராமன் வாலியை கொன்னுட்டு சுக்ரீவன் அனுமனோட நட்பை வந்து பெற்றுக்கொள்கிறார் இல்லையா, அந்த விஷயம் வந்து கிட்கிந்தா காண்டத்துக்கு கீழே வந்துடும். அடுத்து சுந்தர காண்டம் பார்த்தீங்கன்னா, ராமனை பிரிந்த சீதையோட நிலையும் அனுமனுடைய ஆற்றலும் தான் சுந்தர காண்டத்தில் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ராமனை பிரிந்த சீதையின் நிலையும் அதே மாதிரி அனுமனுடைய ஆற்றல், இதை தான் வந்து சுந்தர காண்டமில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கடைசியா யுத்த காண்டம்ல ராவணனை அழித்து சீதையை மீட்டெடுப்பார் இல்லையா ராமன், அதுதான் யுத்த காண்டத்துல கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான் கதையே. இந்த 6 காண்டம்ல தெளிவா முடிச்சுட்டாங்க. விஷயமே அவ்வளவுதான். இப்போ கம்பராமாயணத்துல இதுதான் விஷயம். இந்த கான்செப்ட் எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறதா இருந்தா ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சிருங்க, அப்புறமா ரெக்கார்டட் கூட நீங்க பார்த்துட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நான் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு டிக்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது பெரிய புராணம் போட்டுக்கோங்க, அது வேணும்னா எழுதிக்கோங்க. அடுத்தது பெரிய புராணம். பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் இந்த நூல் யாரை பற்றினது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், முழுக்க முழுக்க யாரை பற்றி அப்படின்னா இந்த தனி அடியார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 63 நாயன்மார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பற்றின நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி அடியார்கள் 63 பேர், அதாவது நாயன்மார்கள்னு சொல்கிறோம்ல, அவங்கள தான் நம்ம தனி அடியார்கள் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய புராணம்னு போட்டு எழுதிக்கோங்க. தனி அடியார் 63 பேர், இவங்களை பற்றியும் தொகையடியார் 9 பேர், இவங்களை பற்றியும் மொத்தமாக 72 சிவனடியார்களை பற்றி பேசுகிறது தான் பெரிய புராணம். மொத்தமாக இவங்க வந்து 72 பேர், 72 சிவனடியார்கள். இந்த 72 சிவனடியார்களை பற்றி பேசக்கூடிய நூலுக்கு பெயர் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, சுந்தரர்னு ஒருத்தர் இருப்பார். உங்களுக்கு தெரியும் சுந்தரர் அப்படிங்கிறவர். இந்த சுந்தரர் அப்படிங்கிறவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். என்ன நூல் சுந்தரர் எழுதியிருப்பார் அப்படின்னா, திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரர் எழுதினது திருத்தொண்ட தொகை. சுந்தரர் எழுதினது திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலையும், அடுத்தது நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் நூல் எழுதியிருப்பார். நம்பியாண்டார் நம்பி இவர் என்ன எழுதியிருப்பார்னா, திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த அதாவது சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதி, இந்த 2 நூல்களையும் வச்சு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதை 2ஐயும் கம்பேர் பண்ணி ஒரு பெரிய நூலாக உருவாக்குனது தான் பெரிய புராணம். ஆனால் சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகைங்கிறது ஒவ்வொரு அடியவர்கள் இருக்காங்கல்ல 63 பேர், இந்த 63 பேரையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஒவ்வொரு பாடல்களில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு தனி இதுவாகவே படைச்சிருப்பார். ஒரு தனி பாடல்கள் மூலமாகவே இவங்க ஒவ்வொருத்தங்களை பற்றி டீப்பாக பேசியிருப்பார் பெரிய புராணத்தில். புரியுதா? அதே மாதிரி இதோட ஆசிரியர் சேக்கிலார், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெரிய புராணத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிலார் அப்படிங்கிறவர் தான். ப்ளஸ் இதில் பிரிவு எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, மொத்தம் 2 காண்டம்.
ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாம் எங்கே பார்த்தாலும் 3 காண்டம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பெரிய புராணமில் 2 காண்டம் தான். 2 காண்டம் 13 சருக்கம் இருக்கும். காண்டமும் சருக்கமும் இருக்கிற நூல்னால் அது வந்து பெரிய புராணம் தான். 2 காண்டமும் 13 சருக்கமும் 4286 பாடல்களும் இருக்கும். 4286 பாடல்கள். இது எல்லாமே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பெரிய புராணம். 2 காண்டம் 13 சருக்கம் 4286 பாடல்கள், இது எல்லாமே இருக்கக்கூடியது பெரிய புராணம். ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னா சேக்கிலார். இந்த நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சேக்கிலார் இதுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பார். சேக்கிலார் இட்ட பெயர் தெரியுமா யாருக்காவது? சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்றாங்க. சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இந்த நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். தமிழின் 2வது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை தமிழின் 2வது தேசிய காப்பியம். தமிழின் 2வது தேசிய காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது பெரிய புராணம். அப்போ முதல் தேசிய காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி படிச்சிருக்கோம். தமிழின் முதல் தேசிய காப்பியம்னா சிலப்பதிகாரம். தமிழின் 2வது தேசிய காப்பியம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் இந்த நூலில். என்ன அப்படின்னா தில்லை நடராச பெருமாள், தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் உணர்ந்து, தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல் என அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல். புரியுதா? தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று அடியெடுத்து கொடுத்து பாடப்பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ல இருக்கு, பார்த்து கூட எழுதிக்கோங்க. இதுதான் வந்து பெரிய புராணம். தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது இந்த நூலோட காப்பிய தலைவன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. காப்பிய தலைவன் யாருன்னா சுந்தரன் அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரர் அல்லது சுந்தரன். இந்த நூலுடைய காப்பிய தலைவன் சுந்தரன். ஆனா காப்பிய தலைவன் சுந்தரர் தான். ஆனா அதிகமா யாரை பத்தி பாடல் பாடியிருப்பாங்க இந்த நூல்ல அப்படின்னா அதிக பாடல் சம்பந்தர் பற்றின பாடல். அதிகமாக யாரோட பாடல் இருக்குன்னா சம்பந்தர் பற்றிய பாடல்கள். காப்பிய தலைவன் சுந்தரன் தான், அதிகமான பாடல் சம்பந்தரை பற்றின பாடல் அப்படிங்கிறது தெரியணும். 2 பாயிண்ட் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலுக்கு அடைமொழிகளும் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலுடைய அடைமொழிகள், இந்த நூலோட அடைமொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு ஒரு பெயர். திருத்தொண்டர் மாக்கதை. திருத்தொண்டர் மாக்கதை. 63 புராணம். 63 புராணம். அடுத்தது வழிநூல். வழிநூலுங்கிறது காமனாக வந்து சொல்கிறது தான். நம்ம வேறு ஒரு நூலில் இருந்து நம்ம வந்து புதுசாக ஒரு நூலை உருவாக்குறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகையிலேருந்தும் நம்பியாண்டார் நம்பி எழுதின திருவந்தாதியிலேருந்தும் பிரித்து இவர் ஒரு நூலாக எழுதியிருக்காரு இல்லையா? அதனால தான் அது நம்ம வழி நூல்னு சொல்கிறோம். இவர் டைரெக்டாக எழுதாததுனால. அதுக்கடுத்து
இப்போது பக்தி இலக்கியங்களில் போயிட்டு நீங்கள் சிவனை வழிபடுறவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளாக அவங்களுடைய பாடல்களை தொகுத்திருப்பாங்க. அதில் 12வது திருமுறை, முதல் 11 திருமுறையை தான் இவர் நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் தொகுத்திருப்பார். 12வது திருமுறைங்கிறது பெரிய புராணம். புரியுதா? 12 திருமுறைகளில் 12ஆம் திருமுறை இது உங்களுக்கு பக்தி இலக்கியங்களில் புரியும். இங்கே புரியலன்னாலும் கூட அங்கே நான் புரிய வைக்கிறேன். 12ஆம் திருமுறை எது அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறது தெரியணும். 12ஆம் திருமுறை பெரிய புராணம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 12வது திருமுறை பெரிய புராணம். வடமொழியில் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்காங்க. புரியுதா? தமிழில் எழுதின இந்த நூலை வடமொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் என்னவா மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா சிவபக்த விலாசம். சிவபக்த விலாசம் சிவபக்த விலாசம் அப்படின்னும் உபமன்யு விலாசம். உபமன்யு விலாசம் இது ரெண்டும் வடமொழியில் இந்த நூலை மொழிபெயர்த்தது. புரியுதா? பெரிய புராணம்ங்கிற நூலை வடமொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்புக்கு பேர் என்னன்னா சிவபக்த விலாசம் உபமன்யு விலாசம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கடுத்து சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர், அவர் பாடினது பெரிய புராணம், அவருக்கே புராணம் பாடினது யாரு? சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர் உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர். உமாபதி சிவாச்சாரியார் அவர் தான் சேக்கிலாருக்கு புராணம் பாடினார். உமாபதி சிவாச்சாரியார். அதே மாதிரி காப்பியமா இல்லையா என வாதத்திற்கு உட்பட்ட நூல் பெரிய புராணம். புரியுதா? காப்பியமா இல்லையா என வாதத்திற்கு உட்பட்ட நூல் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காப்பியம் தானா இல்லை காப்பியம் இல்லையா என வாதத்திற்கு உட்பட்ட நூல் பெரிய புராணம். அதுக்கடுத்து தமிழின் முதல் கள ஆய்வு நூல். தமிழின் முதல் கள ஆய்வு நூல். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தழுவல் தமிழின் முதல் கள ஆய்வு நூல் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து சேக்கிலாரை பற்றின சில பாயிண்ட் பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்புன்னு போட்டுக்கோங்க. சேக்கிலார். இந்த சேக்கிலார் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய பிறப்பு குன்றத்தூர். குன்றத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் இந்த சேக்கிலார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அப்படிங்கிற இடத்துல சேக்கிலாருங்கிறவர் பிறந்திருக்காரு. அடுத்தது இவரோட காலகட்டம் 12ஆம் நூற்றாண்டு. இவர் வாழ்ந்தது 12ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு. இவரோட இயற்பெயர், அதாவது ஒரிஜினல் நேம், இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர். அதே மாதிரி இவர் யாரு அப்படின்னா அனபாய சோழனிடம். அனபாய சோழனிடம் அனபாய சோழனிடம் அமைச்சராக பணியாற்றியவர். அனபாய சோழனிடம் அமைச்சர் பணி.
அனபாய சோழனிடம் அமைச்சர் பணியாற்றியவர். அனபாய சோழன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் குலோத்துங்க சோழனை தான் அனபாய சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவரை தான் அனபாய சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுத்துருக்காரு. இந்த அனபாய சோழன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் குலோத்துங்க சோழன் சேக்கிலாருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டம் சேக்கிலாருக்கு கொடுத்துருக்காரு. உத்தம சோழ பல்லவன், உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டம் இரண்டாம் குலோத்துங்கனால சேக்கிலாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்வெட்டுகளில் சேக்கிலாருக்கு என்ன பெயர் அப்படின்னா கல்வெட்டில் சேக்கிலாருக்கு என்ன பெயர் குறிப்பிடப்படுது அப்படின்னா ராமதேவர். ராமதேவர் அப்படிங்கிற பெயர் கல்வெட்டுகளில் சேக்கிலாருக்கு இருக்கக்கூடிய பெயர். கல்வெட்டில் ராமதேவர் அப்படிங்கிற பெயர் சேக்கிலாருக்கு இருக்கக்கூடிய பெயர். புரியுதா? கல்வெட்டில் சேக்கிலாருக்கு என்ன பெயர் இருக்குன்னா ராமதேவர். அதே மாதிரி இவரை ஒருத்தர் புகழ்ந்திருக்காரு. என்னன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. இந்த கண்டென்ட் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படிங்கிற லைனை சேக்கிலாரை புகழ்றதுக்காக சொன்னது யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இவர் தான் வந்து இந்த பாராட்டையும் கொடுத்துருப்பார். அடுத்த ஒரு லைனு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட எழுதிட்டிங்களா? அடுத்தது உலகம் கமா உயிர் உலகம் உயிர் கடவுள். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என குறிப்பிட்டவர் திருவிகா. இதை சொன்னது யார் அப்படின்னா அது திருவிகா. அடுத்தது இவருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சேக்கிலாருக்கு என்ன சிறப்பு பெயர் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொண்டர் சீர் பரவுவார். இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு ஒன்றும் தெய்வ சேக்கிலார்னு ஒரு பெயர். தொண்டர் சீர் பரவுவார் தெய்வ சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார்னு ஒரு பெயரும் தெய்வ சேக்கிலார்னு ஒரு பெயரும் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு பெயர்கள் இவருக்குரிய பெயர். அவ்வளோதான். அடுத்தது இப்போது நம்ம இதெல்லாம் பழங்காலத்து காப்பியங்களை நம்ம பார்த்தோமா? அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு காப்பியம். 20ஆம் நூற்றாண்டு காப்பியம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இப்போது 20ஆம் நூற்றாண்டு காப்பியம். இருபதாம் நூற்றாண்டு காப்பியமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரதியாரோட பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இது ரெண்டுமே பாரதியாரோடது. இது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக.
பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இது ரெண்டுமே பாரதியாரோடது. அடுத்தது பாரதிதாசனோடது. பாரதிதாசனோடது என்னென்னா பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, வீரத்தாய். பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, வீரத்தாய், இது மூணும் யாரோடது அப்படின்னா பாரதிதாசனோடது. பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, வீரத்தாய், இது மூணும் பாரதிதாசனோடது. அடுத்தது கவிமணி. நம்ம காப்பியம் மட்டும் பார்க்குறோம், அவங்களோட எல்லா நூலையும் பார்க்கல, அந்த ஆசிரியருடைய காப்பியங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவிமணியோடது மருமக்கள் வழி மான்மியம். கவிமணியோடது மருமக்கள் வழி மான்மியம். மருமக்கள் வழி மான்மியம். அடுத்தது கண்ணதாசனோடது ஆட்டநத்தி ஆதிமந்தி. கமெண்ட்ல இருக்கு பாருங்க, ஆட்டநத்தி ஆதிமந்தி. இது யாரோடதுன்னா கண்ணதாசனுடைய காப்பியம், அவரால் எழுதப்பட்ட காப்பியம், ஆட்டநத்தி ஆதிமந்தி. அடுத்து இயேசு காவியம். அதுக்கு அடுத்து மாங்கனி. இது மூணுமே கண்ணதாசனோடது. ஆட்டநத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, இது மூணுமே கண்ணதாசனுடைய காவியங்கள். புரியுதா? அடுத்தது முடியரசன். அடுத்த ஆசிரியர் முடியரசன். முடியரசனோடது பூங்கொடி வீரகாவியம். முடியரசனோடது பூங்கொடின்னு ஒன்றும், வீரகாவியம், இது ரெண்டுமே முடியரசனோடது. பூங்கொடி, வீரகாவியம், இது ரெண்டுமே முடியரசனுடைய நூல், அவருடைய காப்பியம். அடுத்த நூல் போயிடலாம். அடுத்த ஆசிரியர் கவியோகி சுத்தானந்த பாரதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கவியோகி சுத்தானந்த பாரதி. இவரோடது பாரத சக்தி மகா காவியம். பாரத சக்தி மகா காவியம். பாரத சக்தி மகா காவியம்ங்கிறது யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியாரோடது. அடுத்து சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன், அவரோட சிலம்பின் சிறுநகை. சிலம்பின் சிறுநகை யாருதுன்னா சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையனோட சிலம்பின் சிறுநகை. சிலம்பின் சிறுநகை வந்து சாலை இளந்திரையனோடது. அடுத்தது புலவர் குழந்தை. புலவர் குழந்தையோடது ராவண காவியம். புலவர் குழந்தையோடது என்ன அப்படின்னா ராவண காவியம். அடுத்தது புதுக்கவிதை வடிவத்தில் காப்பியம் படைச்சிருக்காங்க பிற்காலத்தில், 20ஆம் நூற்றாண்டுலேயே, சமீப காலத்தில், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கவிதை வடிவத்தில் காப்பியம் படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா டாபிக் அதான், புதுக்கவிதை வடிவ காப்பியங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. புதுக்கவிதை வடிவ காப்பியங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு கீழே பாரதியின் வாழ்க்கை வரலாறு. பாரதியார் இருக்கார் இல்லையா, இது வந்து ரொம்ப சமீபத்தில் எழுதினது. ஏன்னா இப்போ உயிரோடு இருக்கிறவரே எழுதினது இது. பாரதியின் வாழ்க்கை வரலாறு. இந்த நூலை
பாரதியின் வாழ்க்கை வரலாறுங்கிற பேரில் ஒரு கவிதை வடிவத்தில், புதுக்கவிதை வடிவத்தில் காப்பியம் எழுதியிருக்காரு. பாரதியின் வாழ்க்கை வரலாறு, அதோட பெயரை கவிராஜன் கதைங்கிற பெயரில், புரியுதா, கவிராஜன் கதை. அவரோட வாழ்க்கை வரலாறை கவிராஜன் கதை அப்படிங்கிற பெயரில் வைரமுத்துங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த கவிராஜன் கதைங்கிறது யார் எழுதுனாங்கன்னா வைரமுத்து, அவர் எழுதின காப்பியம். கவிராஜன் கதைங்கிற காப்பியத்தை எழுதினது யாருன்னா வைரமுத்து. அது பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு. அதை தான் கவிராஜன் கதைங்கிற பெயரில் வைரமுத்துங்கிறவர் காப்பியமாக படைச்சிருக்காரு. புரியுதா? அதுக்கடுத்து ராமாயணம்ங்கிற நூலை அவதார புருஷன் அப்படிங்கிற பேர்லையும், ராமாயணத்தை அவதார புருஷன்கிற பேர்லையும், மகாபாரதத்தை பாண்டவர் பூமிங்கிற பேர்லையும், பாண்டவர் பூமி இந்த பெயர்லையும் காப்பியமாக படைச்சது யாருன்னா கவிஞர் வாலி. கவிஞர் வாலிங்கிறவர் ராமாயணத்தை அவதார புருஷன் அப்படின்னும், மகாபாரத்தை பாண்டவர் பூமி அப்படின்னும் காப்பியமாக படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதோட நமக்கு 20ஆம் நூற்றாண்டு காப்பியமும் முடியுது. காப்பியம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இப்போ இதோட முடிக்கிறோம். ஓகேவா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பக்தி இலக்கியம். காப்பியங்கள்ங்கிற கான்செப்டை முடிச்சாச்சு. நம்ம இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம்? சங்க இலக்கியம் முடிச்சிட்டோம், சங்கம் மருவிய கால இலக்கியம் முடிச்சிட்டோம், அதுக்கடுத்து காப்பியங்கள் முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெசண்ட்டாக பக்தி இலக்கியம் அல்லது சமய இலக்கியம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சமய இலக்கியம் அல்லது பக்தி இலக்கியம் அப்படின்னு போட்டுக்கோங்க. சமய இலக்கியம் அல்லது பக்தி இலக்கியம். யாரோட பீரியடில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்? யாரோட காலகட்டத்தை பக்தி இலக்கியம்னு சொல்கிறோம்? அதாவது சேர, சோழ, பாண்டிய, பல்லவ இப்படி இருக்காங்க இல்லையா, இந்த 4 டைனஸ்டியில் யாரோட பீரியடை நம்ம பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்கிறோம்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுக்கோங்க. பக்தி இலக்கிய காலம் அல்லது சமய மறுமலர்ச்சி காலம் அப்படிங்கிறது பல்லவர்களுடைய காலத்தை குறிக்கக்கூடியது. பல்லவர்களுடைய காலம் இது எப்போ உருவாகுது அப்படின்னா சைவமும் வைணவமும் வளர்ச்சி பெற்ற காலம். புரியுதா? இந்த பல்லவர்களுடைய காலகட்டத்தில் தான் பக்தி இலக்கியம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. 250 வராது, அது 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சங்க காலமே அந்த டைம் தான். 6ஆம் நூற்றாண்டு தான் 500க்கு அப்புறம் வரும். 501, 502, 550, 600 இந்த வருடங்கள் எல்லாமே வரும் கிபியில். இப்போ நம்ம என்ன ஆண்டில் இருக்கோம்? கிபி 2025. புரியுதா? அந்த கான்செப்ட் தான் கிபிங்கிறது. இப்போ நம்ம இருக்கிறதுமே கிபி தான். கிபி 2025. ஸோ பல்லவர்கள் காலத்தில் தான் சைவமும் வைணவமும் வளர்ச்சி பெற்ற காலகட்டம்னு சொல்கிறோம். சைவம்னா யார்? சிவனை கும்பிட்றவங்க. வைணவம்னா யார்? திருமாலை கும்பிட்றவங்க. ஸோ அப்போது இந்த 2 கடவுளை வழிபடுபவர்களும் வளர்ந்த காலகட்டம் எங்கே அப்படின்னா அது பல்லவர் காலம். ஏன் இந்த பீரியட் அப்படின்னா இங்கே தான் முதல்ல கட்டடக்கலைன்னு ஒன்று வளர்ச்சி பெற்று உருவாக ஆரம்பித்தது. அதாவது குடைவரை கோவில், அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்னது, இந்த செதுக்கக்கூடியது. குடைவரை கோவில்னும் போது நம்ம பாறையிலேருந்து சிலைகளை உருவாக்குறது அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் பல ஓவியக்கலை, இந்த மாதிரி பல வகையான கலைகள் உருவான காலகட்டம். அதே மாதிரி கடவுள்கள் அதிகமாக உருவான காலகட்டம். இது எல்லாமே பல்லவர் காலம். அதனால தான் நம்ம அந்த பீரியடை சைவமும் வைணவமும் வளர்ச்சி பெற்ற காலம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்த சைவமும் வைணவம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னா இது உருவாகும் போது புத்த மதமும் சமண மதமும் என்ன ஆயிடுச்சு? இது வரைக்கும் டாப்பில் இருந்த புத்தமும் சமணமும் இது குறைய ஆரம்பிச்சிச்சு. அதோட பவர் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அதுதான் இது வளர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? சைவமும் வைணவமும் வளர ஆரம்பித்ததுனால புத்தமும் சமணமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கீழே போயிடுச்சு அதோட பவர். இவங்களோட காலகட்டம் போயிட்டு இப்போ புது காலகட்டம் வருது. கரெக்டாக? அப்போது
புத்த சமண மதங்கள் செல்வாக்கு குறைவுபட ஆரம்பித்த காலம் அப்படின்னு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைவமும் வைணவமும் வளர்ச்சி பெற்ற காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக யாரோட காலகட்டத்தில் இந்த பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சுது அப்படின்னா பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பீரியடில் தான் இது வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் நந்திவர்மன், பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனுடைய காலகட்டத்தில் தான் பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெற்றது. அதனால் இவரை நம்ம வந்து தமிழ் நந்தி அப்படின்னு புகழோடு சொல்கிறோம். தமிழ் நந்தி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3ஆம் நந்திவர்மனை தான் தமிழ் நந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்து சைவமும் தமிழும் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைவம், அப்புறம் வைணவம் பார்க்கலாம். சைவமும் தமிழும் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. அதாவது சைவம் சிவனை வழிபடுபவர்களும் அவர்களுடைய தமிழ் தொண்டும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். அதான் சைவமும் தமிழும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சைவம் அப்படின்னும் போது அவங்களுடைய கடவுள் யார்? சிவன். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சைவம் வழிபடக்கூடியவர்களுடைய கடவுள் வந்து சிவன். இப்போ இதை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பாடல் வரியை வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். தமிழை பக்தி மொழி எனல் பொருந்தும் அப்படின்னு ஒரு பாடல் வரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழை பக்தி மொழி அப்படின்னு சொல்றது தான் பொருந்தும் அப்படின்னு சொன்னது யாருன்னா இவர் ஒரு கிறிஸ்தவர், தனிநாயகம் அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் தான் இந்த பெயர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வரியை தமிழை பக்தி மொழி எனல் பொருந்தும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா தனிநாயகம் அடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர். அப்போ சைவம் அப்படிங்கிற சைவத்தில் இருந்து இறைப்பணி ஆற்றின தொண்டர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 63 நாயன்மார்கள். அப்போ சைவத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னா நாயன்மார்களான 63 நபர்கள். 63 நாயன்மார்கள் தான் வந்து சைவத்தில் தமிழ் வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இந்த 63 நாயன்மார்களுடைய அவங்க பாடின பாடல்களையும் தொகுக்க சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமுறை அப்படிங்கிற பெயரில் தொகுக்க சொன்னவர் தான் முதலாம் ராஜராஜ சோழன். அதனால் அவருக்கு வந்து திருமுறை கண்ட சோழன் ஒரு பெயர் இருக்குது. திருமுறை கண்ட சோழன், திருமுறை கண்ட சோழன் அப்படிங்கிற பெயர் யாருக்கு இருக்குது அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் 1 அவருக்கு தான் வந்து திருமுறை கண்ட சோழன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. ஏன் அப்படி பெயர் வந்துச்சு அவருக்கு அப்படின்னா அவர் தான் வந்து நாயன்மார்களுடைய பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து திருமுறையாக வந்து கொண்டு வர சொல்கிறார். 12 திருமுறையாக அதை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். அதனால தான் அவரை வந்து நம்ம திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறோம், முதலாம் ராஜராஜ சோழன். இவர் சொன்னதுனால அந்த திருமுறைகளை தொகுத்தது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. திருமுறைகளை தொகுக்க சொன்னவர் முதலாம் ராஜராஜ சோழன், ஆனால் திருமுறைகளை தொகுத்தவர் யாரு அப்படின்னா அவர் தான் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தர். நம்ம ஆல்ரெடி அவரை பார்த்தோம். இப்போ தான் பெரிய புராணம்ல இவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு சொல்கிறோம். அவரை திருமுறைகளை தொகுக்க சொன்னவர் முதலாம் ராஜராஜ சோழன், அதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. புரியுதா? இவர் வந்து மொத்தம் 12 திருமுறைகளில் முதல் 11 திருமுறைகள் மட்டும்தான் இவர் தொகுத்திருப்பார். புரியுதா? முதல் 11 திருமுறைகளை மட்டும்தான் இவர் தொகுத்திருப்பார் நம்பியாண்டார் நம்பிங்கிறவர். 12வது திருமுறை வந்து பெரிய புராணம். புரியுதா? அது வந்து தானாகவே பிற்காலத்தில் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு திருமுறைக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதா? மொத்தமாக 12 திருமுறை, அதில் 11 திருமுறை மட்டும்தான் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டுச்சு. 12வது திருமுறை கிடையாது. அப்போது தமிழ் வியாசர் அப்படிங்கிற பெயர் இருக்குது இவருக்கு. இந்த நம்பியாண்டார் நம்பிக்கு தமிழ் வியாசர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. தமிழ் வியாசர் அப்படின்னு யாரை புகழ்கிறோன்னா நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற திருமுறையை தொகுத்தவரை தான் நம்ம வந்து தமிழ் வியாசர் அப்படிங்கிற ஒரு புகழ் வச்சு பேசுகிறோம்.
ஸோ தமிழ் வியாசர் அப்படின்னு நம்ம நம்பியாண்டார் நம்பியை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்த்தோம். அதே மாதிரி இந்த திருமுறைகள் 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா, இந்த திருமுறைகளை பாடினவங்க இந்த 63 பேரோட பாடல்களும் இந்த 12 திருமுறைகளில் கிடையாது. எத்தனை பேரோட பாடல் இருக்குது அப்படின்னா 27 பேருடைய பாடல்கள் தான் இருக்குது. புரியுதா? 12 திருமுறைகளில் 27 பேருடைய பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 27 நபர்களுடைய பாடல்கள். புரியுதா? அதை நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. 12 திருமுறைகள்ங்கிறது 27 பேருடைய பாடல்கள். அப்போ திருமுறைகளை பாடியவர்கள் எத்தனை பேருன்னா 27 பேர். திருமுறைகளை பாடியவர்கள் 27 பேர். அதே மாதிரி இன்னொரு வகையாகவும் இதை சொல்லலாம், சைவர்களின் தமிழ் வேதம், சைவர்களுடைய தமிழ் வேதம். சைவர்களின் தமிழ் வேதம்னு எதை சொல்கிறோம்னா 12 திருமுறைகளை தான் சொல்கிறோம். 12 திருமுறைகளை சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த திருமுறைகளை தொகுத்தவர், திருமுறைகளை தொகுத்தவர் பார்த்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தொகுப்பித்தவர், திருமுறைகளை தொகுப்பித்தவர் யாருன்னா முதலாம் ஆதித்தன் அப்படிங்கிறவர், முதலாம் ஆதித்த சோழன். முதலாம் ஆதித்தன் அல்லது முதலாம் ஆதித்த சோழன்னு சொல்லலாம். திருமுறையை தொகுப்பித்தவர். அதுக்கடுத்து மூவர் தமிழ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதில். மூவர் தமிழ், மூவர் தமிழ்னா தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இசைப்பாடல்கள். மூவர் தமிழ் அப்படின்னா தேவாரம். அதை தேவாரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பிரிக்கும்போது தே கூட்டல், தேவாரத்தை பிரித்தோன்னா தே கூட்டல் ஆரம் அப்படின்னு ஒன்றும், தே கூட்டல் வாரம் அப்படின்னும் பிரியும். ஃபஸ்ட்டு பிரித்தோம் இல்லையா, தே கூட்டல் ஆரம் அப்படின்னா என்னென்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைன்னு அர்த்தம். தேவாரம் அப்படின்றத நம்ம பிரிக்கும்போது ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று தே கூட்டல் ஆரம், இன்னொன்று தே கூட்டல் வாரம். தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள். தே கூட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். தே கூட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படிங்கிறது அர்த்தம். கிளியரா? அப்போ இதுதான் தேவாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுதான் மூவர் தமிழ். 3 சிவனடியார்கள் பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் தேவாரம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது என்னங்கிறத நம்ம யார் தேவாரம் பாடினாங்கிறது எல்லாத்தையும் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது சைவ சமய குறவர்கள் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. சைவ சமய குறவர்கள், சைவ சமய குறவர்கள் மொத்தம் சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 நபர்கள். 4 பேர் சைவ சமய குறவர்கள்னு சொல்கிறோம். யார் யார் அப்படின்னா சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இவங்க 4 பேரையும் சேர்த்து நம்ம வந்து சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சம்பந்தர், திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் ஒருத்தரோட பெயர் தான் அது. சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்க 4 பேரும் தான் சைவ சமய குறவர்கள் 4 அப்படின்னு சொல்கிறோம். சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர்னா 4. அந்த 4 யார் யாருன்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். கிளியரா? அடுத்தது இந்த 63 நாயன்மார்களில் எத்தனை பேர் பெண்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. 63 நாயன்மார்களில் எத்தனை பேர் பெண்கள்? 3 பேர் வந்து பெண்கள். பெண்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் பெண்கள் இருக்காங்க. ஒன்று காரைக்கால் அம்மையார். ஃபஸ்ட்டு வந்து 3 பேரில் ஒன்று காரைக்கால் அம்மையார், 2வது இசை ஞானியார். கோவில்களில் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்களோட சிலைகளை வச்சுருப்பாங்க. காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கையர் கரசி, மங்கையர் கரசி,
இந்த 3 பெண்கள் தான் வந்து மொத்தமாக 63 பேரில் பெண்கள் 3 பேர்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 பேர் இவங்க தான். அதே மாதிரி இந்த மங்கையர்க்கரசியை சைவ சமய செல்வின்னு சொல்லுவோம். சைவ சமய செல்வின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மங்கையர்க்கரசியை தான் சொல்கிறாங்க. சைவ சமய செல்வி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா மங்கையர்க்கரசி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இப்போ அந்த 12 திருமுறைகள் பார்ப்போம் என்னென்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் முதல் 3 திருமுறை சம்பந்தர். ஃபர்ஸ்ட் பேர் போட்டுக்கோங்க யாரோடது அப்படின்னு. சம்பந்தர். சம்பந்தர் வந்து 1, 2, 3 1, 2, 3 இந்த முதல் 3 திருமுறையும் சம்பந்தரோடது. ஓகேவா, இந்த முதல் 3 திருமுறையுமே சம்பந்தரோடது. அதுக்கு அடுத்து திருநாவுக்கரசர்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது. திருநாவுக்கரசர் இவரோடது பார்த்தீங்கன்னா அடுத்த 3 4வது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறை, அடுத்த 3 திருமுறை திருநாவுக்கரசரோட. ஓகேவா, இப்போ மொத்தம் 6 திருமுறை முடிஞ்சிடுச்சா. அடுத்து சுந்தரர். சுந்தரரோடது 7வது திருமுறை. இந்த 7 திருமுறையும் சேர்ந்தது தான் தேவாரம். புரியுதா? இந்த 3 நபர்களோட திருமுறைகள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு, யார் ஃபஸ்ட்டு 3 யார், அடுத்த 3 யார், 7வது யார். இந்த 7 திருமுறைகளில் சேர்ந்தது தான் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். மூவர் தமிழ்னு சொல்கிறோம். 3 பேர் தமிழ் இல்லையா, அதான் இந்த 3 பேர் மூவர் தமிழ் மீன்ஸ். அப்போ மொத்தமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 7 அப்போ 7 திருமுறை சேர்ந்தது தேவாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து 8வது மாணிக்க வாசகர்னு போட்டுக்கோங்க. மாணிக்க வாசகரோடது 8வது திருமுறை. 8வது திருமுறை யாரோடது அப்படின்னா மாணிக்க வாசகரோடது. என்னெல்லாம் இதுக்கு 8வது திருமுறை கீழே வரும்னா திருவாசகமும், மாணிக்க வாசகர் எழுதுனது திருவாசகம். அடுத்து திருக்கோவையார் அப்படின்னு ஒரு நூல். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாகவும் பார்ப்போம். திருக்கோவையார், திருவாசகம், திருக்கோவையார் இது ரெண்டுமே 8வது திருமுறை மாணிக்க வாசகருடைய நூல்கள். அடுத்தது திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் இவர் உட்பட, திருமாளிகை தேவர் உட்பட 9 பேருடைய பாடல்கள். திருமாளிகை தேவர் உட்பட 9 பேருடைய பாடல்கள். இவங்க இந்த 10 பேர், திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர், மொத்தம் 9 பேரா. இந்த 9 பேருடைய பாடல்கள் தான் 9வது திருமுறையில் இருக்கு. 9வது திருமுறையில் இருக்கிறது திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர். இவங்க எல்லாரோடதும் சேர்ந்து 9வது திருமுறையாக இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9வது திருமுறையில் இருக்கக்கூடிய நூல்கள். திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அடுத்தது திருமூலர். 10வது திருமுறை திருமூலரோடது. திருமூலருது தான் 10வது திருமுறை. பத்தாவது திருமுறை யாருது அப்படின்னா திருமூலருடையது. என்னது? திருமந்திரம்ங்கிற நூல் இருக்கும். 10வது திருமுறையில் திருமந்திரம் அப்படிங்கிற நூல் இருக்கும். அடுத்தது 11 காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் பாடின பாடல். 12 பேரோடு காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேருக்கு சேர்ந்து தான் 11வது திருமுறையில் இருக்கு. காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேருடைய பாடல்கள் தான் எங்க இருக்கு அப்படின்னா 11வது திருமுறையில் கொடுத்துருக்காங்க. என்ன நூல்கள் அப்படின்னா பிரபந்த மாலை, அப்படின்னு ஒரு நூல். அடுத்து திருமுருகாற்றுப்படை. பிரபந்த மாலை, திருமுருகாற்றுப்படை இந்த 2 நூல்களும் அதுக்கு கீழே வரும். மொத்தமாக அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 நூல் கொடுத்துருக்காங்க. 12 பேரோட நூல்களும் 11வது திருமுறை. 12வது திருமுறை யாரோடது? நம்ம ஆல்ரெடி பார்த்தது சேக்கிலாரோடது.
இந்த முதல் 11 திருமுறையை மட்டும்தான் வந்து நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டிருக்கும். ஆனால் 12வது திருமுறை சேக்கிலாரால் எழுதப்பட்டது பிற்காலத்தில். ஸோ 12வது திருமுறை சேக்கிலாரோடது. பெரிய புராணம். இப்போ நம்ம வந்து 63 பேரில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 5-6 பேரை மட்டும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சிலரை மட்டும் நம்ம டீப்பாக பார்ப்போம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து டைரெக்டாக ஆழ்வார்களுக்கு போயிடலாம். புரியுதா? ஒரு சிலர் இந்த பெண்களில் காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்ம பார்க்கணும். அது மாதிரி ஒரு சிலரை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். யாரை பற்றிலாம் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள நம்ம ஓரளவுக்கு டீப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாம். ஆழ்வார்கள் பற்றி பார்த்தவொடனே மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. அதுலேயும் நம்ம முக்கியமானவங்கள தான் பார்ப்போம். அது பார்த்து முடித்த உடனே நாம் வந்து இதிலேருந்து எக்ஸ்ட்ரா வேறு என்னெல்லாம் வந்து பக்தி இலக்கியம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இந்த தேம்பாவணி, திருவிளையாடற் புராணம், இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ காப்பியம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸோட காப்பியம், இதெல்லாம் இருக்கும். காப்பியம் மீன்ஸ் அவங்களுடைய பக்தி இலக்கியங்கள், அதெல்லாம் பார்ப்போம். அதை பார்த்ததுக்கப்புறம் நாட்டுப்புற பாட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் சித்தர் பாடல்கள்னு ஒரு கான்செப்ட், அதை பார்ப்போம். சித்தர் பாடல்கள்னால் சித்தர்கள் யார் யார் இருக்காங்க அவங்கள பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சிற்றிலக்கியம்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதோடு நமக்கு வந்து இலக்கியங்கள் பார்ட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. புரியுதா? அவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னுமே இலக்கியங்கள்ன்ற ஒரு கான்செப்டுக்கு கீழே இவ்வளோ விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். புரியுதா? ஓகே, இப்போது நம்ம வந்து திருநாவுக்கரசர் அப்படின்னு போட்டுக்கோங்க. திருநாவுக்கரசர் இது வரைக்கும் கிளியராக எழுதிட்டிங்களா? ஸோ மொத்தமாக இதில் இருக்கிறவங்கள பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசர்னு போட்டுக்கோங்க. திருநாவுக்கரசர் யார் இவருன்னா தேவாரத்தில் 4வது, 5வது, 6வது திருமுறையை பாடினவர் தான் திருநாவுக்கரசர். அவரே ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இவர் பிறப்பு எங்கே பிறந்தார்? இவரோட பிறப்பு திருவாமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பிறப்பு திருவாமூர், திருவாமூருங்கிற ஊரில் பிறக்கிறார். இது எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. இந்த திருவாமூர் அப்படிங்கிறது கடலூரில் இருக்குது. கடலூரில் பிறந்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர். அதே மாதிரி இவரோட பெற்றோர் யார் அப்படின்னா பெற்றோர் புகழனார் மாதினியார். புகழனார் மாதினியார் அப்படின்னு சொல்லுவோம். புகழனார் அப்பா, மாதினியார் அம்மா. பெற்றோர் புகழனார் மாதினியார். இவரோட இயற்பெயர் ஒரிஜினல் நேம் என்னன்னா மருள் நீக்கியார். இவருக்கு நிறைய பெயர் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். மருள் நீக்கியாருங்கிறது இவரோட இயற்பெயர். இவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு தமக்கைன்னு ஒருத்தங்க இருக்காங்க, தங்கச்சி. யார் அப்படின்னா திலகவதி. திலகவதிங்கிறவங்க தான் இவங்களுடைய தமக்கை. இதுதான் நம்ம வந்து திருநாவுக்கரசர் பற்றி. வேறு என்ன இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தசாவதாரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தரை வந்து கமல்ஹாசன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கல்லில் கட்டி அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டுருவாங்க. தெரியும் இல்லையா? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து திருநாவுக்கரசருடைய கான்செப்ட், அவரோட ஸ்டோரி அது. ஏன் அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன் இருப்பார் இல்லையா, அவர் சமண மதத்தில் இருப்பார். அவர் சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றினது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் தான். ஆனால் அவர் சமண மதத்தில் இருந்து மாற்றுறதுக்குள்ளே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். என்ன அப்படின்னா இவர் மகேந்திரவர்ம பல்லவனை மாற்றணும்னு நினைக்கும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு பிடிக்கல, மகேந்திரவர்ம பல்லவனுக்கு திருநாவுக்கரசரை பிடிக்கல. அதனால அவரை வந்து கடலில் கல்லை கட்டி தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி என்னென்னையுமோ கொடுமையெல்லாம் படுத்துறாரு. எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் அவர் உயிரோடு திரும்ப வந்ததை பார்த்துட்டு அந்த சைவ மதத்துடைய அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு சமணத்துலேருந்து அவரே சைவத்துக்கு மாறிறார். மாறினதுக்கப்புறம் நிறைய சமணர்களை கல்வேற்றி கொண்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இவர் வந்து சமண மதத்தில் வல்லமை பெற்று விளங்கியதுனால இவருக்கு தர்மசேனர்னு ஒரு பெயர் இருக்குது. புரியுதா? சமண மதத்தில்
வல்லமை பெற்று விளங்கியதால், சமண மதத்தில் வல்லமை பெற்று விளங்கியதால் இவருக்கு தர்மசேனர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. தர்மசேனர். எங்கே தர்மசேனர்னு பேர் வந்துச்சுன்னா அது தெளிவாக தெரியணும். சமண சமயத்தில் வல்லமை பெற்று விளங்கியதனால இவருக்கு தர்மசேனர் அப்படிங்கிற பெயர் கிடைச்சிருக்கு. சமண மதத்தில் வல்லமை பெற்று விளங்கினதுனால தர்மசேனர். இவர் சமண மதத்தில் இருக்கும்போது சூளை நோயின்னு ஒரு பிரச்சனை வருது இவருக்கு. அந்த நோய் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து சைவ மதம், தன்னோட தங்கச்சி வந்து சைவ மதமில் இருப்பாங்க. அவங்க இவருக்கு திருநீர் பூசும்போது சம்திங் ஏதோ பண்ணும்போது குணமாயிடுறாங்க சூளை நோயிலேருந்து. அதனால இவர் சைவ மதத்துக்கு மாறிடுறாரு சமணத்துலேருந்து. புரியுதா? திருநாவுக்கரசருங்கிறவர் சூளை நோயால் பாதிக்கப்பட்டவர். இவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அது குணமாகிறார். குணமாகிறதுனால சைவ மதத்தில் இருந்தவங்களால குணமானதுனால இவர் சைவ மதத்துக்கு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் மகேந்திரவர்ம பல்லவனையும் சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றுறாரு. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மகேந்திரவர்ம பல்லவனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தெரியணும். திருநாவுக்கரசர். அதே மாதிரி இவருடைய நெறி, இவர் என்ன நெறி அப்படின்னா, இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க சமீபத்தில், அதனால தெரிஞ்சுக்கலாம். இவர் என்ன நெறியை சார்ந்தவர் அப்படின்னா தொண்டு நெறி. அந்த பீரியடில் இது ஒரு கேஸ்ட் மாதிரி. தொண்டு நெறியை சார்ந்தவர். தொண்டு நெறி அப்படின்னா இன்னொரு பெயர் இருக்குது தசமார்க்கம். தொண்டு நெறி அல்லது தசமார்க்கம். இவருடைய நெறி என்னன்னா தொண்டு நெறி அல்லது தசமார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு கோவில் தோறும் பாடல் இயற்றிட்டு கோவில் கோவிலாக சுற்றி திரிஞ்சவர் தான் இவர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என கோவில் தோறும் பணி செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. என கோவில் தோறும் பணி செய்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். புரியுதா? என் கடன் பணி செய்து கிடப்பதே என கோவில்தோறும் பணி செய்தவர் யாருன்னு கேட்டால் திருநாவுக்கரசர். அதே மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற பெயரில் ஒரு உரைநடை நூல் எழுதியிருப்பார் திருவிக்கா. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டால் திருவிக்கா. ஆனால் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கோவில்தோறும் பணி செஞ்சது யாருன்னா திருநாவுக்கரசர். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. நல்லா படிச்சிருந்து நம்ம தப்பாக எழுதிடக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த பெயரில் நூல் எழுதுனது திருவிக்கா. கோவில்தோறும் இறைவனுக்காகவே பணி செஞ்சு வாழ்ந்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அடுத்தது தாண்டகம் பாடுவதில் வல்லவர். தாண்டகம் பாடுவதில் வல்லவர். அதனால் இவருக்கு தாண்டகவேந்தர்னு ஒரு பேர் வந்துச்சு. தாண்டகம் பாடுவதில் வல்லவருங்கிறதுனால தாண்டகவேந்தர் அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. தாண்டகம் பாடுவதில் வல்லவருங்கிறதுனால இவருக்கு தாண்டகவேந்தர்னு ஒரு பெயர் இருக்கு. இவருக்கு அப்பர்னு ஒரு பேர் இருக்கு. அப்பர்னு இவருக்கு யார் பேர் வச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். அப்பர் என இவரை குறிப்பிட்டவர், அப்பர் என இவரை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சம்பந்தர். சம்பந்தருங்கிறவர் தான் இவர் அப்பர் அப்படிங்கிற பெயரை வச்சு கூப்பிட்டுருப்பார். திருஞான சம்பந்தர்னு சொல்லுவோம் அவரோட ஃபுல் நேம். அதுக்கடுத்து இவருக்கு வேற என்னெல்லாம் வேறு பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுடைய அரசு. ஆளுடைய அரசுங்கிறது இவரோட வேறு பெயர் தான், சிறப்பு பெயர். ஆளுடைய அரசு. வாகீசர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வாகீசர். ஆளுடைய அரசு, வாகீசர். அடுத்து சைவ உலகின் செஞ்ஞாயிறு. சைவ உலகின் செஞ்ஞாயிறு. புரியுதா? ஆளுடைய அரசு, வாகீசர், சைவ உலகின் செஞ்ஞாயிறு. இது எல்லாமே மாணிக்க வாசகருடைய வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள்னு சொல்லலாம். இவர் தொடர்பான சில பாடல் அடிகள், இவர் பாடின பாடல் என்னங்கிறது சிலது பார்க்கலாம். நாமார்க்கும் குடியெல்லோம்
நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அப்படின்னு ஒரு பாட்டு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் பாடின ஒரு பாட்டு. அடுத்து மாசில் வீணையும் மாலை மதியமும். மாசில் வீணையும் மாலை மதியமும்னு ஒரு பாடல் வரி. அதுக்கடுத்து சினிமா பாட்டு ஒன்று, ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னு ஒரு. ஆட்டு வித்தால், பழைய சினிமா பாட்டு. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னு வரும். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, இந்த பாட்டும் திருநாவுக்கரசருடைய பாடல். இவ்வளோதான் திருநாவுக்கரசர். அதுக்கடுத்து திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர்னு போட்டுக்கோங்க அடுத்த நபர். திருஞான சம்பந்தர். இவரை பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பிறப்பு, இவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். இவர் பிறந்தது சீர்காழி. சீர்காழிங்கிற ஊரில், சீர்காழி அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து முக்கியமாக பிறந்தது எங்கன்னா தோணிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். தோணிபுரம், சீர்காழியில் தோணிபுரம்ங்கிற இடம். இவரோட பெற்றோர் சிவபாத இருதயர், சிவபாத இருதயர், பகவதி அம்மை, பகவதி அம்மை அப்பா அம்மா. சிவபாத இருதய பகவதி அம்மை பெற்றோர். இவரோட இயற்பெயர் என்ன, ஒரிஜினல் நேம் அப்படின்னா, இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர் ஆளுடைய அரசுன்னு பார்த்துருப்போம். இவரோட ஒரிஜினல் நேமே ஆளுடைய பிள்ளை. இவரை பற்றின பாடல்கள் தான் அதிகமாக பெரிய புராணத்தில் இருக்குன்னு நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. அதுக்கடுத்து இவர் வந்து பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய உமையால் கொடுத்த ஞானப்பாலை உண்டு ஞான சம்பந்தர் ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பேசாமல் இருந்தவர், ஊமையாக இருந்தவர். அந்த உமையாளுங்க சொல்லக்கூடிய பார்வதி கொடுத்த ஞானப்பாலை குடித்த உடனே ஞான சம்பந்தன் ஆயிட்டாரு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இவர் வந்து அந்த பால் குடித்து ஞான சம்பந்தன் ஆனதுக்கப்புறம் இவர் பாடிய முதல் பாடல், இவர் பாடின முதல் பாடல் என்ன அப்படின்னா தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் அப்படிங்கிறது தான் இவர் பாடின முதல் பாடல். திருஞான சம்பந்தருடைய முதல் பாடல் தோடுடைய செவியன். இவர் வாழ்ந்ததே 16 ஆண்டுகள் தான். பதினாறு ஆண்டுகளில் 16,000 திருப்பதிகம் பாடியிருக்கார். 16 ஆண்டுகளில் 16 பதிகம் பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. 16,000 பதிகம். 16 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 6,000 பதிகம் பாடியிருக்காரு. பிறந்ததுலேருந்து மொத்தமாக 16,000 பதிகம். பெரிய புராணத்தில் அதிகமாக இவரை பற்றின பாடல்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய காப்பிய தலைவன் சுந்தரன். ஆனால் அதிகமான பாடல், மிகுதியான பாடல்கள் வந்து இவரை பற்றி தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய புராணத்தில் மிகுதியான பாடல் யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா திருஞான சம்பந்தர் பற்றி தான். அதே மாதிரி இவரை முருகனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் முருகனுடைய அவதாரம்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
முருகனின் அவதாரம். அடுத்து நமக்கு நல்லா தெரிஞ்சது கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக்கியவர். கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறன் ஆக்கியவர். கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக ஆக்கியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறன் ஆக்கியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 11th ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க இந்த கண்டக்ட். கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறன் ஆக்கியவர் யார் அப்படின்னா ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர். இவரோட சிறப்பு பற்றி பார்க்கலாம். இவரோட சிறப்பு அப்படின்னா திராவிட சிசு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இவருக்கு. திராவிட சிசு. திராவிட சிசுங்கிறது யாரோட சிறப்பு பெயர் அப்படின்னா திருஞான சம்பந்தரோட சிறப்பு பெயர். இந்த பெயரை இவருக்கு கொடுத்தது யாருன்னா ஆதிசங்கரருங்கிறவர் தான் திராவிட சிசுங்கிற பெயரை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்துருப்பார். புரியுதா? ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் திராவிட சிசுங்கிற பெயரை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி இன்தமிழ் இயேசுநாதர்னு ஒரு பேர் இருக்கு இவருக்கு. இன்தமிழ் இயேசுநாதர் இது சிறப்பு பெயர். திராவிட சிசு மாதிரி இதுவும் ஒரு சிறப்பு பெயர், இன்தமிழ் இயேசுநாதர். அடுத்தது காளிவள்ளல், தோடுடைய செவியன், தோணிப்புற தென்றல், பரசமய கோளரி, இது எல்லாமே இவருடைய வேறு பெயர்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது திராவிட சிசு, இன்தமிழ் இயேசுநாதர், காளிவள்ளல், தோடுடைய செவியன், தோணிப்புற தென்றல், பரசமய கோளரி, இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். அதுக்கடுத்து மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, இந்த மயிலை பற்றி புகழ்ந்து பாடியவர் இவர் தான். மயிலாப்பூரை பற்றி பாடினது யாருன்னா அது வித்தியாசமாக கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். மயிலாப்பூர் பற்றின ஒரு பாட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எழுதுனது இவர் தான். மயிலைன்னு சொல்லுவாங்க மயிலாப்பூரை, அதோட சுருக்கம் மயிலை. அந்த மயிலை பற்றி பாடல் பாடினது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. அடுத்து இவருடைய சில வரிகள், பாடல் வரிகள். அடுத்த பாடல் இவரோடது என்னன்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். தினசரி தமிழை பரப்புறவர், தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். இந்த வரியை யார் கொடுத்துருப்பான்னா சுந்தரர். புரியுதா? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு இந்த ஞான சம்பந்தரை புகழ்ந்து பாடினது யார் அப்படின்னா சுந்தரர் அப்படிங்கிறவர் தான் இவர் புகழ்ந்திருப்பார். இவரை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு புகழ்ந்தது சுந்தரர். அடுத்தது வேதநெறி தலைத்தோங்க, வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, மிகு சைவத்துறை, வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர். புரியுதா? வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை புகழ்ந்தது யாருன்னா சேக்கிலார்.
அதுக்கடுத்து சுந்தரர். மூணாவதாக நம்ம யாரை பார்க்குறோன்னா சுந்தரர். இவரோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து மீதி இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கலாம். சுந்தரர் பொறுத்த வரைக்கும் இவர் பிறந்த ஊர் திருநாவலூர். பிறப்பு அப்படின்னு போட்டு திருநாவலூர்னு போட்டுக்கோங்க. பிறப்பு திருநாவலூர். பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பெற்றோர் சடையனார் இசைஞானியார். சடையனார் இசைஞானியார். இவருடைய இயற்பெயர் நம்பியாரூரர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா நம்பியாரூரர். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. சிவபெருமான் சுந்தரரை தம் தோழராக கொண்டதால் இவருக்கு வந்து தம்பிரான் தோழர்னே ஒரு பெயர் இருக்கு. புரியுதா? சிவபெருமான் இறைவனே தன்னை தோழனாக கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா தம்பிரான் தோழர் அப்படிங்கிற பேர் வருது. யார் அப்படின்னா சுந்தரர். இறைவனே தன்னுடைய நண்பனா ஏற்றுக்கிட்டது தான் வந்து சுந்தரர். அதான் சொல்றாங்க சிவபெருமான் இவரை தம் தோழனாக ஏற்றுக்கொண்டதால். சிவபெருமான் இவரை தம் தோழனாக ஏற்றுக்கொண்டதால் தம்பிரான் தோழன் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க. தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க. சிவபெருமான் இவரை தம் தோழனாக கொண்டதால் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுகிறார். இவர் எழுதின மிக முக்கியமான நூல் திருத்தொண்ட தொகை. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் பார்த்துருப்போம். திருத்தொண்ட தொகை இந்த நூலை முதல் நூலாக கொண்டதாக அவர் வந்து பெரிய புராணமே எழுதியிருப்பார். அதனால நம்ம அங்கே இதை பார்த்துருப்போம். திருத்தொண்ட தொகை இவர் எழுதின முக்கியமான நூல் திருத்தொண்ட தொகை. இவருடைய சிறப்பு பெயர் என்னெல்லாம் அப்படின்னா வன்தொண்டர். இவரோட சிறப்பு பெயர் வன்தொண்டர். நம்பியாரூரர். சிறப்பு பெயர் வன்தொண்டர், நம்பியாரூரர். ஆளுடை நம்பி. திருநாவலூரார் அப்படின்னு சொல்லலாம். திருநாவலூரார். இதுவரை இவ்வளோதான். இதுக்கு அடுத்து வரப்போகிற விஷயத்த நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ்லேயுமே நம்ம இதையே பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நம்ம யூனிட் 5க்கு போயிருக்கலாம். நம்ம கம்ப்ளீட் பண்ணாதனால நாளைக்கும் இதையே பார்ப்போம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வேறு போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.